அன்பான மக்களே, இன்றைய எபிசோடில் வந்துட்டு விஜய் வந்து இப்படி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நிஜமா வந்து டச் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான். காவேரி வந்து ஸ்டேட்டஸில் வந்து அவங்க அப்பா ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு பர்த்டே அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அவர் வந்து பார்த்துட்டு காவேரிக்கு தெரியாமையே ஒரு செம்ம சர்ப்ரைஸ் பண்ணார் இல்லையா? கேக் ஆர்டர் பண்ணி கேக் கட் பண்ணதெல்லாம் வந்து நிஜமாவே பயங்கர எனக்கு டச் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா ஞாபகம் வந்துட்டார். எனக்கு பயங்கரமாக ஃபீல் ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி தான் காவேரியும் விஜயும் வந்து அவ்வளோ தூரமாக நல்லாவே பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பொதுவாகவே வந்து பக்கத்தில் கூட இருக்கிறவங்க வந்து நம்மளை பற்றி நம்ம சொல்லாமையே நம்மளை பற்றி நம்ம சொல்லாமையே நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நமக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க இல்லையா? அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்ன மக்களை சொல்கிறீங்க? அதை தான் வந்து இன்றைக்கி விஜய் பண்ணார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக வந்து காவேரிக்கும் அது வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறது தான். நான் நினச்சேன் காவேரி வந்து எதுக்கு தேவையில்லாமல் சீரியல் பிரகாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காவேரி புள்ள வந்து மாசமாக இருக்குது. அப்போ வந்து விஜய் சொல்கிறது கரெக்டு தானே. எதுக்கு தேவையெல்லாம் போய் மரம்லாம் ஏறணும் அப்படிங்கிறது நம்ம வந்து யோசித்தோம். நானுமே யோசித்தேன். அதுக்கு பின்னாடி இந்த இது இருக்குது அப்படிங்கிறது எங்கள் அப்பா ஞாபகம் வந்துடுச்சு. அதனால தான் நான் வந்து உங்கள் பிள்ளைய பற்றி யோசிக்காமல் நான் வந்து மரம் ஏறிட்டேன் அப்படின்னு காவேரி வந்து சொன்னது வந்து நல்லா இருந்தது. அதுக்காக தான் இந்த மரம் ஏறினது அதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். அதுதான் அந்த காரணம் தான். அவ்வளோ அழகாக வந்து விஜய் வந்து அதை விடு காவேரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரியை வந்து சமாதானப்படுத்தி சூப்பராக வந்து அந்த இடத்த வந்து வச்சுருந்தாரு. நிஜமாகவே ஒரு அழகாக இருந்ததுங்க அந்த செலிப்ரேஷன். அவங்க அப்பா பர்த்டேஸ் கொண்டாடுறது எல்லாருமே வந்து நினைப்போம். நம்மளே அப்படி தான் நினைப்போம். நம்ம அப்பா இப்போ நம்ம யோசிப்போம் இல்லை அவங்க. ஆனால் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா அவர் இருந்திருக்கலாம். நம்ம ஏதாவது ஒன்று சந்தோஷமாக பேசும்போது சரி, ஏதாவது ஒன்று நினைக்கும் போது சரி, அப்பா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த இடத்துல அவர் இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும், அவருக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சோம், அவர் நல்ல சட்டை வாங்கி கொடுத்துருக்கணும், வேலைக்கு போனோன்னா நல்ல அது வாங்கி கொடுத்துருக்கலாம், இது வாங்கி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். நம்ம கையில் காசோ ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, எனக்கு டக்குன்னு எங்கள் அப்பா ஞாபகம் தாங்க வந்து எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, எங்கள் மாமா என்னோடய தாய் மாமா இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து நிறைய பேர் கூட நல்லா பழகுவார். அப்போ வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலைக்கு எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பாங்க, வாட்ச் வாங்கி கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பாங்க எங்கள் அப்பாவுக்கு. அப்போ வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்ததுனால எங்கள் அப்பா வந்து விவசாயம் பண்ணணும் ஒரு கையில் வேட்டியை கட்டிட்டு பேசாமல் வெயிலில் அப்படியே வெட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கள் மாமா வந்து வேலைக்கு போவாங்க. அப்போ வந்து எங்கள் மாமா வேலைக்கு போகிறதுனால என்னோடய தாய் மாமா வந்து வேலைக்கு போகிறாரு அப்படிங்கிறதால எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு கொடுக்குற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸு எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸு எங்கள் அப்பாவுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அப்போ எங்கள் மாமாட்ட கொண்டு வந்து எங்கள் அப்பா கொடுப்பாருங்க. பிரித்து கூட பார்க்க மாட்டார் எங்கள் அப்பா. நான் ஒரு தடவை 2 தடவை பார்க்கல, ஒரு 4, 5 தடவை பார்த்துருக்கேன். அது வந்து எனக்கு மனசுக்குள்ளேயே வந்து பயங்கரமாக வந்து எப்போயுமே தோண்டிகிட்டே இருக்குது, நம்ம அப்பா எப்படி இருக்கார் அப்படின்னு. எங்கள் அப்பா மாதிரியே தான் என்னோடய தாய் மாமாவும் இருப்பாங்க. ஒரு டைம் வந்து ஒருத்தவங்க வாட்ச் வாங்கி கொடுத்துருந்தாங்க எங்கள் அப்பாவுக்கு. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் அப்பா வந்து வீட்டில் வந்து நாங்கள் தான் எங்கள் அப்பா கையில் கட்டி சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணார், கழட்டிட்டார். ஏன்ப்பா கழட்டினீங்க அப்படின்னு கேட்டப்போ வந்து எங்கள் அப்பா என்ன சொன்னார், மாமா கட்டிக்கிறட்டும், நான் எங்கே போகிறேன், நான் இங்கே தானே இருக்கேன், எனக்கு எங்கள் அப்பா அவங்க வந்து செயின் வாட்ச் வாங்கி கொடுத்துருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து இந்த வார் போட்டு வாட்ச் இருக்கு இல்லையா, அதுதான் கட்டிகிட்டு இருப்பார். அப்போ இந்த வாட்ச் இருக்குல்ல எனக்கு இது போதும் அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா. அப்போ நான் சொன்னேன், எப்பா இது செயின் வாட்ச் இல்லைப்பா உங்ககிட்ட வாங்கி கட்டிக்கோங்க அப்படின்னு. இல்லை மாமா வெளியில் போகிறான், வேலைக்கெல்லாம் போகிறான்ல, அவன் கட்டிக்கட்டும், அவனுக்கு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பேக் பண்ணி எங்கள் அப்பா கழட்டி டப்பாவில் போட்டு வச்சிட்டாருங்க. எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் மாமாவுக்கு தான் கொடுத்தாங்க. எங்கள் மாமா நல்ல பெரிய வாட்ச்சு, கொஞ்சம் மண்டையில் அந்த கையில் கட்டுறது அந்த பெருசு ரவுண்ட்லாம் வந்து அப்போ புது ட்ரெண்டிங்கில் வந்த வாட்ச்சு. வேலைக்கு போகிற இடத்துல எங்கள் மாமா ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து கேட்குறாங்க கட்டிட்டு போன இடத்துல. அப்போ வந்து
எங்கள் மாமா வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு எங்கள் மாமா கூட வேலை பார்க்குறவங்களும் இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து கேட்டாங்க, "என்னப்பா வாட்ச் சூப்பராக இருக்கே! எப்போ வாங்கின? என்ன எவ்வளவு என்னன்னு?" கேட்கும்போது எங்கள் மாமா சொன்னாங்க, "என் மச்சினன் வாங்கி கொடுத்தது" அப்படின்னு சொன்னாங்க. அப்போதாங்க எனக்கு தோணுச்சு, எங்கள் அப்பா கொடுத்தது எனக்கு அந்த இடத்துல எனக்கு வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. எங்கள் அப்பா எப்படி நினச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு எங்கள் மாமா வந்து அந்த இடத்துல சொன்னார் பாருங்க. நான் வாங்கினேன்னு சொல்லாமல் என் மச்சினன் வாங்கிட்டு வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. அதை நம்ம அப்பா வந்து கொடுத்ததை இப்படி நம்ம மாமா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எதுனாலும் சரி எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அவ்வளோ 2 பேருமே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, எங்கள் அப்பாவும் எங்கள் மாமாவும். அது மாதிரி இன்றைக்கி விஜய் வந்து காவேரிக்கு பண்ணும்போது எனக்கு பயங்கர